ரோகிணி பிடிக்காதவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. முத்துவும் மீனாவும் முருகனுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு செல்வா போன் அடிச்சு, முத்து முருகனோட கல்யாண போட்டோ வந்துருச்சுப்பா, உனக்கு அனுப்பி வைக்கிறோம், சிஸ்டர் பாருங்கப்பா அப்படின்னு செல்வா சொல்றாரு. ஓகேடா, அனுப்பி நானும் மீனா பாக்குறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போனை கட் பண்ண பிறகு வித்யாவோட கல்யாண போட்டோ பாக்குறாங்க. அங்க அந்த போட்டோல ரோகிணியோட அம்மா வந்தது அந்த போட்டோல கேப்சர் ஆயிருது. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தேகப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு வித்யாவோட கல்யாணத்துக்கு கிருஷ் பாட்டி எதுக்கு வரணும்? வித்யாவுக்கு கிருஷ் பாட்டி யாருன்னே தெரியாது. முருகனுக்கும் பெருசா சொந்த பந்தம் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னா, அப்படியே சொந்தமா இருந்தாலும் முருகன் நம்மள்ட்ட அறிமுகப்படுத்திருப்பான். எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க? கண்டிப்பா இவங்க கோயிலுக்கு வரல. கோயிலுக்கு வந்திருந்தா இவங்க எதுக்கு இவ்வளவு நல்லா பட்டு சரி கட்டு வராங்க? கண்டிப்பா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆமா மீனா, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. கிருஷ் பாட்டி நம்மள்ட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அன்னைக்கே அவங்க என்ன மன்னிச்சிரு மீனா, உங்ககிட்ட நிறைய நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவங்க அழுதுகிட்டே பஸ்ல ஏறி போனாங்க. கண்டிப்பா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு மீனா, நம்ம அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்றான். இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தத ரோகிணி பொட்டு கேட்டுட்டு அவங்க அம்மாக்கு போன் அடிச்சு, யாருக்கிட்ட நீ கல்யாணத்துக்கு வந்த? என் வாழ்க்கை நல்லாவே நீ இருக்க விட மாட்டியா? உன்னாலதான் நான் இவ்வளவு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, உன்னை உடனே நான் ஊருக்கு பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோமா போன கட் பண்ணிடுறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு திடீர்னு ஒரு சவாரி வருது. முத்து சவாரி போற வழியில டிராபிக் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. அங்க அருண் முத்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது பைக்காரன் வேகமா வந்து அங்க இருந்து ஒரு அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அருண் அந்த பைக்காரனை துரத்திட்டே போயிட்டான். அங்க ஆக்சிடென்ட் பண்ண அம்மாவை யாரும் கண்டுக்கவே இல்லை. முத்து அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க உயிரை காப்பாத்திட்டான். இதை கூட இருந்தவங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ இருந்து எல்லாமே இன்டர்நெட்ல போட்டதுனால இந்த விஷயம் ரொம்ப ப்ராப்ளமா வைரல் ஆகி அருணோட வேலைக்கே ஆப்பா வந்துருச்சு. உயிருக்கு போராடிட்டு இருக்க அம்மாவை நீ காப்பாத்தாம நீ பைக்கான பின்னாடி போயிட்ட. அந்த அம்மாக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னோட சரௌண்டிங்ல தான் அந்த ஏரியா உன் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீ தான் வந்து பிரச்சனை மாட்டிருப்ப. அதனால இனிமேல் தப்பா நீ பண்ணக்கூடாதுன்னு உன்னை 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. அருண் பண்ணது தப்பா சரியாங்கிறத பத்தி ஒரு விவாதம் நடத்துறாங்க. அப்போ நிறைய மக்கள் வந்து அருண் பண்ணது தப்பு தான், முத்து பண்ணதான் சரிங்கிற மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த விஷயம் நியூஸ்ல வருது. இதை பார்த்துட்டு சீதாவுக்கு அருண் மேல ரொம்ப கோவம் வருது. ச்சீ, நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. வர வர உங்க கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க இவ்வளவு ஒரு சுயநலவாதியா இருக்கீங்க. இவன் மட்டும் தான் நல்ல மனசாட்சியோட இருக்காரு. அதனாலதான் அவங்க அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க உயிரை காப்பாத்திருக்காரு. நீங்க இவ்வளவு சுயநலவாதியா இருக்கீங்க. உங்க வேலையை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. மத்தவங்களுக்கு என்ன கொஞ்சமா நினைச்சு பாக்குறீங்களா? அந்த அம்மாக்கு ஏதாவது ஆயிருதுன்னா நீங்க செக் பண்ணிருந்தா நம்ம அடிப்படை இறந்திருக்காங்க. உங்களை தானே எல்லாம் சொல்லுவாங்க. உன் கேரக்டர் சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு அவங்க கூட வாழவே பிடிக்கல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு நிரந்தரமா போயிருந்தேன்னு சொல்லிட்டு சீதா கோவமா பேக் எடுத்து வெளியே போயிட்டாங்க. இப்ப அருணுக்கு முத்து மேல இன்னும் கோவம் அதிகமாயிருச்சு. சீதாவும் அருணும் பிரியறதுக்கு முக்கிய காரணமா முத்துதாங்கிறத அருண் நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.